என்னதான் காலங்கள் மாறினாலும் பல துறைகளில் பெண்கள் சாதிச்சிட்டு வந்தாலும் ஆண் பெண் சமம் அப்படின்னு நாம் சொன்னாலுமே பெண்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம்னா அது மாதவிடாய் காலம்தான். உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணுமே இந்த மாதவிடாய் காலங்களை அனுபவிச்சு தான் கடந்தாகணும். அப்படி நாம் அனுபவிக்கிற காலங்களில் ஒரு முறையாவது யார் இந்த மாதவிடாயை கண்டுபிடிச்சது, பெண்களுக்கு மட்டும் ஏன் இந்த வலி அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கும். பெண்களோட மாதவிடாய்க்கு யார் காரணம் அப்படின்றத ஒரு ஆன்மீக கதை மூலமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது கதை கேளு மனமே. உங்கள் கூட பேசிட்டு இருக்கிறது வித்யா. ஒரு முறை குரு பிரகஸ்பதி இந்திரதேவன் மீது கோபம் கொள்றாரு. இதை அனுகூலமா எடுத்துக்கிட்ட அரக்கர்கள் தேவலோகத்தை தாக்குனாங்க. அப்போ இந்திரதேவன் தன்னோட ராஜ்யத்தை அரக்கர்கள் கிட்ட விட்டுட்டு ஓடிடுறாரு. இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு இந்திரதேவன் படைக்கும் கடவுளான பிரம்மனை தேடி போறாரு. அப்போ பிரம்மன் இந்திரதேவன் கிட்ட சொல்றாரு, உனக்கு உன்னுடைய ராஜ்யம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா நீ ஒரு முனிவருக்கு பணிவிடை செய்யணும். அப்படி நீ செய்கிற பணிவிடை மூலமா அந்த முனிவர் மனம் மகிழ்ந்து போனா உன்னோட ராஜ்யம் உனக்கு மறுபடியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மனோட அறிவுரைகளை கேட்ட இந்திரன் ஒரு முனிவருக்கு பணிவிடையும் செய்ய துவங்குறாரு. ஆனா அந்த முனிவரோட தாய் ஒரு அசுர இனத்தை சேர்ந்தவங்க. அதனால அந்த முனிவரும் அசுரர்கள் கூட ரொம்பவே நெருக்கமா இருந்துட்டு வந்தாரு. இந்த விஷயம் தெரிந்த இந்திரதேவன் அந்த முனிவரை கொலை பண்ணிடுறாரு. முனிவர் அல்லது குருவை கொலை செய்யறது மிகப்பெரிய குற்றமா இருந்துச்சு. தான் செஞ்ச இந்த கொலை குற்றத்திலிருந்து தப்பிக்க ஒரு மலர்ல மறைஞ்சிட்டு இருந்து விஷ்ணுவை வணங்கிட்டு வந்தாரு இந்திரதேவன். இந்திரனோட வேண்டுதலை கண்டு மகிழ்ந்த விஷ்ணு அவரை காப்பாத்துறதா வாக்குறுதியும் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க அறிவுரையும் சொல்றாரு. அது என்னன்னா, இந்திரன் தன்னோட சுமைகளை மரம், பூமி, நீர் மற்றும் பெண்கள் இந்த 4உடனும் வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திரன் பெற்ற சாபத்தில் 4ல் ஒரு பங்கு மரத்துக்கு வரமா அளிக்கப்படுது. அதாவது மரம் வாடினாலும் மீண்டும் உயிர் பெறுவதா அந்த வரம் அளிக்கப்படுது. அடுத்ததா 4ல் 2ஆம் பங்கு நீருக்கு அளிக்கப்படுது. இதனால நீர் மற்ற பொருட்களை சுத்தம் செய்ய புனிதமடைய உதவும் அப்படின்னு இந்த வரம் அளிக்கப்படுது. 4ல் 3ஆவது பங்கு பூமிக்கு வரமா வழங்கப்படுது. இதுல பூமி நீர் இல்லாம வறண்டு போனாலும் மறுபடியும் தானாவே புத்துயிர் பெறும் அப்படின்னு அந்த வரமும் அளிக்கப்படுது. அடுத்து 4ஆவதா பெண்களுக்கு மாதவிடாயா அந்த வரம் அளிக்கப்படுது. இந்த வரத்தின் மூலமா பெண்கள் ஆண்களை விட மதிப்பு அதிகம் பெறுவார்கள் அப்படின்னு வரம் அளிக்கப்படுது அப்படின்னு ஆன்மீக கதையில சொல்லப்பட்டிருக்கு. என்ன சகோதரிகளே, ஆண்களை விட பெண்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் மாதம் அனுபவிக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த வரம் நம்மளுக்கு வரமா சாபமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதை கேளு மனமே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.